மக்கள் ஆதரவு பெற்ற, மக்கள் புரிந்து கொண்ட, வழங்கி கொண்ட ஒரு போராட்டமாக இதை காணக்கூடியதாக இருக்கு. சர்வதேசத்தின் செயற்பாடுகள் எப்படி இருந்த போதிலையும் எங்களுக்கு நடைபெற்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியதுன்றது எங்களுடைய கட்டாயமானது. பிடித்த ஒரு கூட்டத்தால கொன்று புதைக்கப்பட்ட பல்கலைக்கழக சிங்கள பல்கலைக்கழக மாணவர்களுடைய இனத்துக்கு மேலதான் இந்த கட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அனுர தோழர் எங்களுக்கான நீதியை பெற்று தர விளையாட்டியும் கூட குறைஞ்சது அவர்களோட இருந்து போராடி ரத்தமும் சதையுமாக இருந்து ரத்த சரித்திரத்தில் உறைஞ்சு போன அவர்கள தோழர்களுக்காகவது நீதியை பெற்றுக் கொடுக்க போறோம். வெள்ளச்சட்டையோட உலாவி தெரிகிற பல கிழவர்கள் என்ற கைகள்ல ரத்தக்கரை இருக்குது. அதை நான் இந்த சம்பளம் நானும் பார்க்கிறேன். அணியாவிளக்கு போராட்டம் இந்த ஒரு சட்டத்தில் இந்த ஒரு போராட்டம் எவ்வளவு தற்போது வரையில் அண்மை காலங்களில் நடைபெற்ற போராட்டங்கள்ல கணிசமாக மக்களுடைய பங்களிப்பு, கட்சி பேதமின்றிய அரசியல் பிரமுகர்களுடைய பங்களிப்பு, பொது அமைப்புகளுடைய பங்களிப்பு, அதே போன்று ஊடகத்தின் பங்களிப்புன்றது கணிசமாக இருக்குது. மக்கள் ஆதரவு பெற்ற, மக்கள் புரிந்து கொண்ட, வழங்கி கொண்ட ஒரு போராட்டமாக இதை காணக்கூடியதாக இருக்கு. இதுவரைக்கும் சர்வதேசம் தமிழர் தாயகத்தில் நடைபெற்ற படுகொலைகள் சம்பந்தமாக, போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக, இனப்படுகொலை சம்பந்தமாக எப்படியான போக்க கையாளுதுன்றது உலகம் அறிஞ்ச விஷயம். சர்வதேசத்தின் செயற்பாடுகள் எப்படி இருந்த போதிலையும் எங்களுக்கு நடைபெற்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியதுன்றது எங்களுடைய கட்டாயமாகுது. அவங்க சர்வதேசம் ஒன்றை செய்யும் செய்யல் என்றதை தாண்டி என்னுடைய பிரச்சனைக்கு நான் குரல் கொடுத்தனா இல்லையா என்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த அடிப்படையில எங்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் நிச்சயமாக குரல் கொடுக்க வேணும் என்றது என்னுடைய கருத்து. சர்வதேசம் நீதியை தருவது அல்லது அது சம்பந்தமாக சர்வதேசத்தின் நிலைப்பாடு என்னன்றதை பொறுத்து சர்வதேசம் மீதான எங்களுடைய இனத்தின் பார்வை அமையும். குறிப்பாக இந்த மனித உரிமைகள் ஆணையாளர் வரப்போகிறார் என்ற ரீதியில தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில இலங்கை அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்தக்கூடிய விஜித கேரத் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது தாங்கள் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இதற்கு கடந்த காலங்களில் விதிக்கப்பட்டது போன்று விதிக்க மாட்டோம் என்ற ரீதியில சொல்லி இருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில உண்மையில் இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா, இல்லாட்டி அவர்கள் இதற்கு பின்னாலே எவ்வாறான விடயங்களை மறைக்க நினைக்கிறார்? இந்த ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு அடித்தளமாக இருக்கிறது இதே போன்று கொன்று புதைக்கப்பட்ட ஏராளமான கம்யூனிஸ்டுகளுடைய, அதாவது இன்னும் சொல்லணும் அப்பாவி பல்கலைக்கழக இளைஞர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த வர்க்கத்திமிர் பிடித்த ஒரு கூட்டத்தால கொன்று புதைக்கப்பட்ட பல்கலைக்கழக சிங்கள பல்கலைக்கழக மாணவர்களுடைய இனத்துக்கு மேலதான் இந்த கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்குது. அப்ப அவர்களுடைய மரணத்துக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையும், அது சம்பந்தமாக மனசாட்சி உறுத்துகிற ஒரு விஷயமும் இந்த ஜேவிபி தோழர்களுக்கு இருக்கும். இப்ப தனிப்பட ரீதியாக நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி என்றால் ஆக குறைந்தது ஆட்சி கட்டில் இருக்கிற அனுர தோழர் எங்களுக்கான நீதியை பெற்று தர விளையாட்டியும் கூட குறைஞ்சது அவர்களோட இருந்து போராடி ரத்தமும் சதையுமாக இருந்து ரத்த சரித்திரத்தில் உறைஞ்சு போன அவர்கள தோழர்களுக்காகவது நீதியை பெற்றுக் கொடுக்க போறோம். அதை யாரும் செய்யணும். குறிப்பாக செப்டம்பர் மாதம் அளவில் இந்த விடயம் தொடர்பாக சர்வதேச அளவில் முக்கியமான ஒரு நாட்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில இந்த ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தமிழ் மக்கள் எவ்வாறான அழுத்தங்களை தமிழ் மக்கள் சார்பில் தான் போராட்டங்களில் நாங்களும் பங்கு பெற்றோம்.
மக்களும் கணிசமாக இந்த போராட்டங்களில் பங்கெடுக்க வேணுமென்றது எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. மக்களுடைய குரலின் திரட்சி ஏற்கனவே P2P போராட்டம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அதை ஒரு சிலர் தங்களோட சுயலாபங்களுக்கு பயன்படுத்தி கொண்ட ஒரு சந்தர்ப்பமும் இருந்தது. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டம், ஒரு மிகப்பெரிய குரல். ஒரு அதே மாதிரியாக ஒரு மக்கள் எழுச்சிய ஒரு மக்களின் ஒருமித்த ஒரு பெரிய குரலை நாங்கள் எழுப்ப வேணுமென்றது என்னுடைய கருத்து. அதை தாண்டி உலகங்களையுமே பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளும் நாளைய இந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலையும் அவர்களும் இந்த செம்மணி புதைகுழி தொடர்பாக சர்வதேச ரீதியில் குரலை எழுப்ப வேணும். இந்த குரல் பல இடங்கள்ல இருந்தும் கேட்க வேணும். இந்த தமிழ் மக்கள் இந்த செம்மணி புதைகுழிக்காக அல்லது இதே போன்று இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான புதைகுழிகளுக்கு ஆக ஒரு திடகாத்திரமான காத்திரமான குரலை பதிவு செஞ்சதா இருக்கு. ஒரு சமூகத்துல அந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் சொன்னா அரசியல் கட்சிகளுடைய தன்மை மிக அவசியமாக இருக்கிறது. அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு விடயம் தொடர்பாக குரல் எழுப்புகின்ற போதுதான் அது ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில இந்த ஒரு மனித புதைக்குழி தொடர்பான விடயத்துல தமிழ் அரசியல் கட்சிகள் எவ்வாறு செயல்படுகிறது? இன்றைக்கு தமிழ் தேசிய அரங்கில் கைகளில் இரத்தக்கரை இல்லாமல் இருக்கக்கூடிய கட்சிகள்ன்றது ஒரு சில கட்சிகள் தான். அதுலேயும் புதைக்குழிகளுக்கு காரணமான அல்லது ஏதோ ஒரு வகையில் பங்குதாரர்களாக இருக்கக்கூடியவர்களோடு இணையாமல் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளும் ஒரு சிலது தான் இருக்குது. இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது விசாரணை ஒன்றை நாங்கள் வேண்டி நிற்கிற சந்தர்ப்பத்தில் கண்மூடித்தனமாக எங்களால் பேர் சொல்லி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது முடியாது. ஆனால் இங்கே நடைபெற்ற இந்த மனித பிரபலங்களுக்கும் இங்கே தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனித புதைக்குழிகளுக்கும் பின்னால் துணை இராணுவ குழுக்களாக அல்லது யாழ்ப்பாணத்து வட்டாரங்களில் சொல்லணுமென்றா ஒட்டுக்குழுக்களாக இயங்கியவர்களுடைய பங்களிப்பு என்றது இருக்கு, அவருடைய பங்குன்றது இருக்கு. இவர்களெல்லாம் என்னுடைய கணிப்புல தமிழ் அரசியல் கட்சிகள் என்று நான் கருத இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மனசாட்சிக்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறவர். அதை தாண்டி அடுத்த தலைமுறை அரசியலை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிற என் சக தோழர்கள், நான் சொல்றது எங்களுடைய அரசியல் வயதில் இருக்கக்கூடிய சக அரசியல்வாதிகள், சக மக்கள், நாங்கள் அரசியல் கட்சி பேதங்கள் கடந்து பயணிப்போம். வெள்ளச்சட்டையோட உலாவி தெரிகிற பல கிழவர்கள் என்ற கைகளில் ரத்தக்கரை இருக்குது. அதை நான் இந்த செம்மணியில் நானும் பார்க்குறேன். நீதித்துறை தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையிலையும் நீதித்துறை தன்னால் இயன்ற பங்களிப்புகளை பெரிய சவால்களுக்கு மத்தியில் முன்னெடுத்து செல்றது வளமை. இதே செம்மணியில் கிருஷாந்தி அக்காவினுடைய கொலை தொடர்பான விஷயங்களை இளஞ்செழியன் ஐயாவினுடைய பங்களிப்பு பற்றியெல்லாம் தெரியும். அதை தாண்டி ஏற்கனவே முல்லைத்தீவில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளும் அந்த தீர்ப்பின் விளைவுகளும் நீதிபதியை நாட்டை விட்டு செல்லுகின்ற நிலைப்பாடும் என்று இங்கே இன்னுமே ஒரு கடும் போக்குவாத அரசியல் நிலை ஒன்று கடந்த ஆட்சி காலம் வரையிலும் இருந்து வந்தது. இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த அனுரவினுடைய ஆட்சியில் நீதித்துறையினுடைய சுயாதீனத்தன்மை எந்தளவு தூரம் பாதுகாக்கப்பட போகுது, நீதித்துறையினுடைய சுயாதீனமான இயக்கத்தில் தலையிடாமல் இருக்கணும் தவிர்த்து நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் தன்னால் முடிந்த அளவுக்கு தமிழர்களுடைய விடயத்தை மாறி சொன்னோம்னு சொல்லி தங்களை நோக்கி நீதிமன்றத்தை நோக்கி வருகின்றவர்கள் விடயத்தில் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், ஏன்னா நாங்கள் அதுக்குள்ள பிளங்கி கொண்டிருக்கிறதால சொல்கிறோம், தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அல்லது போனால் தங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத அளவுக்கு நீதியாக செயற்பட்டு கொண்டு இருக்குது. நாங்கள் தான் ஊடகத்துக்கு நன்றி சொல்ல வேணும். என்றால் இந்த
போராட்டத்தில் நிற்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஸோ அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல தேவையில்லை. நான் ஊடகத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கிறதுக்கும் இந்த போராட்டத்தினுடைய தேவைப்பாடு என்னன்றதை மக்களுக்கு விளக்குறதுலையும் ஊடகங்களுடைய காத்திரமான பணிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு அரசியல் களம் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை தயாரிப்பாளர்